ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பியூரிட்டி ஆஃப் precipitate பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ precipitate நம்ம என்னென்னு பார்த்தோம், ஒரு சொல்யூஷன்லேருந்து செப்பரேட் அவுட் ஆகக்கூடிய சாலிட் ஃபேஸ். இந்த சொல்யூஷன்லேருந்து செப்பரேட் ஆகக்கூடிய சாலிட் ஃபேஸில் சம்டைம்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அப்போ அது பர்ஃபெக்ட்லி பியூர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அந்த precipitate சம் இம்ப்யூரிட்டிஸ் மிக்ஸ் ஆகிருக்கலாம். என்ன டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் மிக்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் இம்ப்யூரிட்டி மிக்ஸ் ஆகிருக்குங்கிறது எதை பொறுத்து இருக்குதுன்னா, நேச்சர் ஆஃப் தி precipitate, அந்த precipitate நேச்சர் என்ன, அண்ட் தென் கண்டிஷன்ஸ் ஆஃப் precipitation, நம்ம என்ன கண்டிஷனில் precipitate பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இது என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு precipitate சொல்யூஷன்லேருந்து செப்பரேட் அவுட் ஆனால் அது 100% பியூராக இருக்கும்னு அவசியம் இல்லை, அது இம்ப்யூராக இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா அதில் சம் இம்ப்யூரிட்டிஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன, எவ்வளோ மிக்ஸ் ஆகிருக்குங்கிறது எதை பொறுத்து இருக்குது, என்ன precipitate வருது, நேச்சர் ஆஃப் precipitate, என்ன கண்டிஷனில் என்னென்ன ரியேஜென்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம், என்ன பிஹெச்சில் precipitate பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ என்ன precipitate separates out from a solution it may not be pure. ஸோ அந்த precipitate பியூராக இருக்காமல் இருக்கலாம். some impurities may be found, அதுக்குள்ளே இருக்கலாம், may be found in the precipitate. அந்த precipitate-குள்ளே கொஞ்சம் impurities இருக்கலாம். the amount of impurity and its nature, அது என்ன டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிங்கிறது, தி அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டி அண்ட் இட்ஸ் நேச்சர், ஆர் தி டைப் அண்ட் அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டி அப்படி சொல்லிக்கலாம். இன் தி precipitate, ஸோ அந்த precipitate-ல இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டியோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, அதோட நேச்சர், அது என்ன நேச்சர், என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குதுன்னா, தி இம்ப்யூரிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் precipitate, நம்ம precipitate பண்ணக்கூடிய அந்த precipitate-ஓட நேச்சர் ஆஃப் precipitate and the condition of precipitation, the conditions of என்ன கண்டிஷனில் நம்ம precipitate பண்ணுறோம், conditions of precipitation. ஸோ கண்டிஷன்ஸ் ஆஃப் precipitation நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அந்த precipitate கொண்டு வரக்கு நம்ம என்ன கண்டிஷனை கொண்டு வரணும். ஒரு சில கேசஸில் நார்மலாக precipitate வராது, நம்ம பிஹெச் மாற்ற வேண்டியது வரும், நடுவில் எக்ஸ்ட்ரா ரியேஜென்ட் ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி என்ன கண்டிஷனில் அந்த precipitate வருது அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த இம்ப்யூரிட்டிஸ் அந்த precipitate-ல எவ்வளோ இருக்குது, அது என்ன டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிங்கிறது இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த எந்த சொல்யூஷன்லேருந்து நம்ம precipitate கொண்டு வரோமோ அந்த சொல்யூஷனில் நல்லா கரையக்கூடிய சப்ஸ்டன்ஸும் இந்த precipitate கூட சேர்ந்து இம்ப்யூரிட்டியாக வரும். அந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் என்னன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா co-precipitation. அந்த எந்த சொல்யூஷன்லேருந்து நம்ம precipitate கொண்டு வரோமோ அந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லுவோம்னா மதர் லிக்கர். ஸோ மதர் லிக்கரில் நல்லா கரையக்கூடிய சப்ஸ்டன்ஸே இம்ப்யூரிட்டியாக precipitate-ல வரலாம். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னன்னா co-precipitation. ஸோ தி contamination of
a precipitate, the contamination of a precipitate by the substances. ஸோ கண்டாமினேஷன் அப்படின்னு என்ன? ஏற்கனவே இல்லாத ஒரு காம்பவுண்ட் புதுசாக வந்து அது இம்ப்யூர் நேச்சரை கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் கண்டாமினேஷன். ஸோ ப்ரிசிப்டேட்டுங்கிறது அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். பட் அது கூட வேறு சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து வருதுன்னா அந்த வேறு சப்ஸ்டன்ஸ் இம்ப்யூரிட்டி தானே, அந்த ப்ராசஸை நம்ம கண்டாமினேஷன் சொல்லலாம். தி கண்டாமினேஷன் ஆஃப் எ ப்ரிசிப்டேட் பை தி சப்ஸ்டன்சஸ் which are normally soluble in mother liquor is called co-precipitation. ஸோ இது ரொம்ப ஈஸியான டெஃபினிஷன் தான் பாருங்கள். எந்த சொல்யூஷன்லேருந்து ப்ரிசிப்டேட் கொண்டு வரோமோ அந்த சொல்யூஷனில் நல்லா கரையக்கூடிய சப்ஸ்டன்சஸும் ப்ரிசிப்டேட் கூட சேர்ந்து வந்துடும். நம்மளுக்கு தேவை பியூர் ப்ரிசிப்டேட் தான், பட் அதர் சப்ஸ்டன்ஸும் சேர்ந்து வரனால அந்த அதர் சப்ஸ்டன்ஸை நம்ம இம்ப்யூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா கோப்ரிசிப்டேஷன். ஸோ இந்த கோப்ரிசிப்டேஷன் பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் நடக்கலாம். ஒன்று சர்ஃபேஸ் அப்சார்ப்ஷன், இன்னொன்று வந்து அக்ளூஷன். Co-precipitation may take place in any one of the following 2 ways. என்னென்ன? சர்ஃபேஸ் அப்சார்ப்ஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அக்ளூஷன். சர்ஃபேஸ் அப்சார்ப்ஷன் எதனால் வருதுன்னு பாருங்கள். இந்த இம்ப்யூரிட்டி ப்ரிசிப்டேட்டோட சர்ஃபேஸில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சென்டர்ஸ் இருக்கலாம். அப்படி பாசிட்டிவ் சென்டர் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் அயனை அட்ராக்ட் பண்ணும் ஃப்ரம் மதர் லிக்வர், அதாவது அந்த சொல்யூஷன்லேருந்து. நெகட்டிவ் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் அயனை அட்ராக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் ரெண்டுமே இருக்கும், பாசிட்டிவ் சென்டர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் சென்டர்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் சென்டர் நெகட்டிவ் அயன்ஸை அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் சென்டர்ஸ் பாசிட்டிவ் அயன்ஸை அட்ராக்ட் பண்ணும். இதனால் இந்த அயான்ஸ் வந்து சர்ஃபேஸ் மேலே அப்சார்ப் ஆயிரும். இந்த கண்டாமினேஷனுக்கு இது வந்து கோப்ரிசிப்டேஷனை கொண்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அப்சார்ப்ஷன். The impurities on the surface of the precipitate are adsorbed. ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் ப்ரிசிப்டேட்டோட சர்ஃபேஸில் அப்சார்ப் ஆகிடுது. எப்படின்னு பாருங்கள். தி ப்ரிசிப்டேட் has positive and negative centers. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுங்க. பின்னாடி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைட்ரேஷன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அங்கெல்லாம் இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணுவோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டர்ஸ் which attract
negative and positive ions. So positive charge negative ion attract பண்ணும், negative center positive ion attract பண்ணும். Positive ions from mother liquor respectively. ஸோ மதர் லிக்கர்லேருந்து நெகட்டிவ் சென்டர் பாசிட்டிவ் அயனையும் பாசிட்டிவ் சென்டர் நெகட்டிவ் அயனையும் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆச்சு, சச் அட்ராக்டட் அயான்ஸ், இந்த மாதிரி கவர்ந்திழுக்கப்பட்ட அயான்ஸ், சச் அட்ராக்டட் அயான்ஸ் வில் கெட் அப்சர்வ்டு on the surface of the precipitate. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அந்த பெனேத் ஃபெஜான்ஸ் ஹார்ன் லா பார்த்துருப்போம். ஸோ அதை ரீகால் பண்ணுங்க. பெனேத் ஃபெஜான்ஸ் ஹார்ன் லா. ஸோ இதை ரீகால் பண்ணுங்க. இதில் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள், கால்சியம் ஆக்சலேட்டாக பிரிசிபிடேட் பண்ணுறோம் ஒரு சொல்யூஷன்லேருந்து. அந்த சொல்யூஷனில் மெக்னீஷியம் அயனும் இருக்குது, சோடியம் அயனும் இருக்குன்னா எந்த அயான் கால்சியம் ஆக்சலேட்டோட சர்ஃபேஸில் ஒட்டிக்கும், மெக்னீஷியம் அயன். ஏன்னா மெக்னீஷியம் ஆக்சலேட் சோடியம் ஆக்சலேட்டை விட கம்மியாக தான் கரையும். நமக்கு பிரைமரி பிரிசிபிடேட் வந்து கால்சியம் ஆக்சலேட். அது போக அந்த சொல்யூஷனில் கால்சியம் அயன் கூட வேறு என்னென்ன அயன்ஸ் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். மெக்னீஷியம் அயனும் இருக்குது, சோடியம் அயனும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே ஆக்சிலேட் கூட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது மெக்னீஷியம் ஆக்சிலேட் தான் கம்மியாக கரையும். ஸோ எந்த அயன் வந்து லெஸ் சாலிபிலிட்டி இருக்கக்கூடிய காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் வந்து பிரைமரி பிரிசிபிடேட்டில் அப்சார்ப் ஆகும்னு சொல்லியிருப்போம். அது வந்து இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம், சர்ஃபேஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் அயான்ஸுக்கு. ஸோ இந்த பெனேத் ஃபெஜான்ஸ் ஹார்ன் லா என்ன சொல்லுது, a precipitate preferentially absorbs an ion from solution which forms a least soluble compound with one of the constituent ions of the precipitate or lattice. அந்த precipitate இருக்கக்கூடிய ஒரு அயன் கூட சேர்ந்து லீஸ்ட் சாலபிள் காம்பவுண்டை எந்த அயன் ஃபார்ம் பண்ணுதோ அந்த அயனை தான் precipitate அப்சார்ப் பண்ணுதுன்னு சொல்லுது. அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், when calcium ion is precipitated from a solution containing என்னென்ன Mg+2 and Na+ ions, calcium ion என்னவா precipitate ஆகுது as a calcium oxalate. The precipitate preferentially absorbs Mg+2 ions. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் சோடியம் அயன் அப்சார்ப் பண்ணாமல் Mg+2 ions அப்சார்ப் பண்ணதுன்னா solubility of magnesium oxalate is lower than solubility of sodium oxalate. ஸோ இதை வந்து நாம் இங்கே எக்ஸாம்பிளாக காட்டிக்கலாம். அடுத்தது இன்னொன்று பாருங்கள், இந்த கிறிஸ்டல் க்ரோ ஆகும்போது சம் இம்பியூரிட்டிஸ் கேன் கெட் அட்ராக்டட் அண்ட் ட்ராப்டு வித்தின் தி க்ரோயிங் precipitate. அந்த precipitate-க்குள்ளேயே போய் இந்த இம்பியூரிட்டிஸ் ட்ராப் ஆயிடலாம், இதுவும் நடக்கலாம். இதுதான் வந்து செகண்ட் ப்ராசஸ். ஸோ செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா அக்ளூஷன். ஸோ இந்த அக்ளூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்சாப்ஷனாக சர்ஃபேஸில் ஏதாவது ஒரு சாலிட் ஆர் லிக்விட் சர்ஃபேஸ் இன்னொரு மெட்டீரியலை பிடிச்சி ஒட்ட வச்சுக்கிற பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், அட்சாப்ஷன். இந்த அக்ளூஷனுங்கிற டேர்ம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, கேஸஸ் வந்து மெட்டல்ஸில் அப்சார்ப் ஆகும்போது தான் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இங்கே கேஸஸ் அப்சார்ப் மட்டும் ஆகிறதில்ல, அப்சார்பும் ஆகும், சர்ஃபேஸ்லேயும் ஒட்டிக்கும், பல்க் ஆஃப் தி மெட்டீரியலையும் போகும். அந்த ப்ராசஸில் தான் இந்த டேர்ம் அக்ளூஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இங்கே precipitate வந்து இம்பியூரிட்டிஸ் வந்து precipitate-க்குள்ளேயே போகுது. அதுக்கு நம்ம சரியாக precipitate-க்குள்ளே போய் அது நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னா அது அக்ளூஷன் சொல்கிறத விட கொயாலிசன்ஸ் அப்படிங்கிற டேர்ம் தான் கரெக்டாக இருக்கும். கொயாலிசன்ஸ்னால்
ஜாயினிங் டுகெதர் அண்ட் க்ரோயிங், ஒன்றா சேர்ந்து இதுவும் வளர்றது. ஸோ இந்த இம்ப்யூரிட்டியும் கிறிஸ்டல் கூட சேர்ந்து வளர்ந்துட்டே போகுது இன்சைடு. அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லணும்னா கொயாலசன்ஸ். தோ அக்ளூஷன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது கொயாலசன்ஸுங்கிற வேர்டு தான் கரெக்டான டேர்ம் ஃபார் அக்ளூஷன். பிகாஸ் அக்ளூஷனுங்கிறது ஷார்ப்ஷன் அப்படிங்கிறது அப்சார்ப்ஷன் அப்சார்ப்ஷன் ரெண்டுமே சேர்ந்து ஒரு சேர நடக்குது. இதில் அட்சார்பேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ், அட்சார்பென்ட் மெட்டல்ஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸை அக்ளூஷன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது அக்ளூஷன்னு ஜென்ரலாக சொன்னாலும் கரெக்டான வேர்டு வந்து கொயாலசன்ஸ்னு புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கோப்ரிசிப்டேஷன் எப்போ நடக்குதுன்னா பிரைமரி பார்ட்டிகிள்ஸ்லேருந்து precipitate வளரும் பொழுது. So this type of co-precipitation occurs when the precipitate builds up from primary particles. ஸோ ப்ரைமரி பார்ட்டிகிள்ஸ்லேருந்து இந்த ப்ரிசிப்டேட் வளரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த டைப் ஆஃப் கோப்ரிசிப்டேஷன் நடக்குது. சரி, இப்போ இந்த ப்ரைமரி பார்ட்டிகிள்ஸ் மேலே தான் நம்ம என்ன வளருதுன்னு பார்த்துட்டோம். ப்ரிசிப்டேட் வளருது. இந்த ப்ரைமரி பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணலான்னா சம் இம்ப்யூரிட்டிஸை அப்சார்ப் பண்ணலாம். அந்த அப்சார்பான இம்ப்யூரிட்டிஸ் தான் வந்து இந்த ப்ரிசிப்டேட் கூட சேர்ந்து வரும். அந்த ப்ரிசிப்டேட் வந்து சிங்கிள் கிறிஸ்டலாக க்ரோ ஆச்சுன்னா இந்த அப்சார்பான இம்ப்யூரிட்டிஸ் பார்ஷியலி ரிமூவ் ஆகலாம். ஸோ அப்போ என்ன சொல்லலான்னா தி primary particles may absorb some impurities from mother liquor. And during their coalescence, so during their coalescence இங்கே தான் precipitate and impurity சேர்ந்து வளரும் போது the impurities may be partially removed. ஸோ அந்த இம்ப்யூரிட்டி வந்து கொஞ்சமாக ரிமூவ் ஆயிரும். partially removed if a large single crystal is formed. ஸோ அந்த precipitate பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிறிஸ்டலாக ஒத்த கிறிஸ்டலாக வளரும்போது என்ன ஆகலாம், அந்த இம்ப்யூரிட்டிஸ் பார்ஷியலாக ரிமூவ் ஆகலாம். if a large single crystal is formed slowly. ஸோ அந்த சிங்கிள் கிறிஸ்டல் ஸ்லோவாக தான் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும். பட் கம்ப்ளீட்டாக வெளியே வரல, அப்போவும் கொஞ்சமாக தான் வெளியே வருது. மீதி இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் அந்த சிங்கிள் கிறிஸ்டலுக்குள்ளே இருக்கும். ஸோ வித்தின் தி precipitate அந்த இம்ப்யூரிட்டி வந்து ட்ராப் ஆகிருக்குது. இதுவே இந்த கொயாலசன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்துச்சுன்னு வைங்க, இந்த லார்ஜ் கிறிஸ்டல்ஸுக்குள்ளே லூஸ்லி பவுண்டு ஸ்மால் கிறிஸ்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆகலாம். அந்த சமயத்தில் இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து அந்த வால்ஸ் ஆஃப் தி லார்ஜ் கிறிஸ்டல்ஸோட உள்பக்கமாக அந்த சுவத்து பக்கமாக ஒட்டுன மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்லலாம், இஃப் தி coalescence is rapid, ரேப்பிட்னா ரொம்ப வேகமாக நடக்குது. இஃப் தி coalescence is rapid
இந்த இம்பியூரிட்டியோடு சேர்ந்து ப்ரிசிபிடேட் கொஞ்சம் வேகமாக வளருதுன்னு வைங்க. லார்ஜ் கிறிஸ்டல்ஸ், பெரிய சைஸ்லான கிறிஸ்டல்ஸ், large crystals composed of loosely bound small crystals may be produced. ஸோ பெரிய கிறிஸ்டல்ஸ் அதுக்குள்ளே நிறைய லூஸ்லி பவுண்டு, ரொம்ப கம்மியான அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் அட்ராக்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்மால் கிறிஸ்டல்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரொடியூஸ் ஆகலாம். இப்போ அந்த இம்பியூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜ் கிறிஸ்டல்ஸோட வால்ஸில் என்ட்ரைன்ட் ஆகிருக்கலாம். சம் impurities may be entrained within the walls of large crystals. அந்த லார்ஜ் கிறிஸ்டல்ஸோட வால்ஸில் என்ட்ரைன் ஆன மாதிரி இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம். இந்த மாதிரி கேசஸில் இந்த கோயாலிசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்துச்சுன்னா. இப்போ இந்த இம்பியூரிட்டியோட பார்ட்டிகளோட சைஸும் ப்ரிசிபிடேட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட சைஸும் சேமாக இருந்துச்சுன்னு வைங்க, அது ஐசோமார்ஃபஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ப்ரிசிபிடேட் பார்ட்டிகல்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? இம்பியூரிட்டி பார்ட்டிகல்ஸே போயிருக்கும். இந்த கேஸ்லேயும் சரி, அல்லது இந்த இம்பியூரிட்டியும் ப்ரிசிபிடேட்டும் சேர்ந்து சாலிடு சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டில் எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் இந்த இம்பியூரிட்டி ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இம்பியூரிட்டியோட அளவு ரொம்ப அதிகமாயிரும். இஃப் தி impurity is isomorphous. ஐசோமார்ஃபஸ்னால் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம எந்த சப்ஸ்டன்ஸை ப்ரிசிபிடேட் பண்ணுறோமோ அந்த சப்ஸ்டன்ஸோட ப்ரிசிபிடேட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட சைஸும் இம்பியூரிட்டி பார்ட்டிகல்ஸோட சைஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரிசிபிடேட் பார்ட்டிகல்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல போய் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் உட்காந்துக்கும். இருந்தாலோ ஆர் if the impurity is isomorphous or impurity forms solid solution with the impurity என்ன பண்ணுது? solid solution form பண்ணுது. இது கூட சேர்ந்து with the precipitate கூட சேர்ந்து சாலிட் சொல்யூஷனை இம்பியூரிட்டி ஃபார்ம் பண்ணாலோ அல்லது இம்பியூரிட்டி வந்து ஐசோமார்பஸோ இருந்தாலோ, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தி அமௌண்ட் ஆஃப் co-precipitation will be large. The amount of co-precipitation will be large. co-precipitation வந்து ரொம்ப அதிக அளவில் ஃபார்ம் ஆகும். அண்ட் தி ரிமூவல் ஆஃப் impurities from the precipitate is very difficult. precipitate-லேருந்து அந்த impurity ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். removal of impurities from the precipitate is very difficult. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ப்ரிசிபிடேட்லேருந்து இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, precipitation of barium sulfate in the presence of alkali nitrates. ஆல்கலினா நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் குரூப் மெட்டல்ஸ், சோடியம் நைட்ரேட், லித்தியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்கலி நைட்ரேட் இருக்கும்போது பேரியம் சல்ஃபேட்டை ப்ரிசிபிடேட் பண்ணோம்னா இந்த கோயாலிசன்ஸ் நடக்கும்.
இங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா சாலிட் சொல்யூஷனே ஃபார்ம் ஆகுது. நைட்ரேட் அயன் பேரியம் அயன் கூட சேர்ந்து சாலிட் சொல்யூஷனே ஃபார்ம் ஆகி அந்த precipitate ட்ராப் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெக்கானிசம் ஆஃப் கோப்ரிசிபிடேஷன் பார்க்கலாம். இந்த கோப்ரிசிபிடேஷன் பார்த்தோம்னா இப்போ 4 மெக்கானிசம் சொல்ல போகிறோம். அந்த 4 மெக்கானிசத்தையுமே ஃபாலோ பண்ணி நடக்கலாம், அல்லது அதில் ஏதாவது ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கலாம். கோப்ரிசிபிடேஷன் may occur in any one of the following ways. In any one or more of the following mechanisms. So first பார்த்தீங்கன்னா surface adsorption. ஸோ அந்த சர்ஃபேஸ் அப்சார்ப்ஷன் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். என்ன சொல்லியிருக்கோம், இந்த பிரிசிபிடேட்டோட சர்ஃபேஸில் பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ் சென்டர்ஸ் இருக்கும். அந்த சென்டர்ஸை சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்லி சார்ஜ் அயான்ஸை அட்ராக்ட் பண்ணும். இது அப்படியே கிறிஸ்டலில் க்ரோ, இது அப்படியே அந்த அயான்ஸ் வந்து அப்சார்ப் ஆகி இம்ப்யூரிட்டியாக இருக்கும். இப்போ பிரிசிபிடேட் கண்டாமினேட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம், சர்ஃபேஸ் அப்சார்ப்ஷன். ஸோ அதை அப்படியே நீங்கள் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதுதான் சர்ஃபேஸ் அப்சார்ப்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா அக்ளூஷன், அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அக்ளூஷன் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது தான். ஒரு பிரிசிபிடேட் க்ரோ ஆகும்போது ப்ரைமரி பார்ட்டிகிள்ஸில் போய் அந்த பிரிசிபிடேட் க்ரோ ஆகும். இந்த ப்ரைமரி பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணலாம், இம்ப்யூரிட்டிஸை அப்சார்ப் பண்ணலாம். இந்த இம்ப்யூரிட்டிஸ் அப்சார்ப் பண்ணி கொயாலசன்ஸ்னு என்ன, இம்ப்யூரிட்டிஸும் precipitate particles சேர்ந்து வளரும் போது சிங்கிள் லார்ஜ் கிறிஸ்டல் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இந்த இம்ப்யூரிட்டிஸ் பார்ஷியலி எலிமினேட் ஆகிடலாம். அல்லது கொயாலசன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்னு வைங்க, லார்ஜ் சைஸ் கிறிஸ்டல்ஸ் அதுக்குள்ளே வந்து லூஸ்லி பவுண்ட் ஸ்மால் கிறிஸ்டல்ஸோட ஃபார்ம் ஆகும். இப்போது தி இம்ப்யூரிட்டிஸ் மே பி என்ட்ரைன்ட் அட் தி வால்ஸ் ஆஃப் லார்ஜ் கிறிஸ்டல்ஸ். லார்ஜ் கிறிஸ்டல்ஸோட வால்ஸில் இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ட்ரைன் ஆகிருக்கும். ஸோ இது அக்ளூஷன்னு சொல்கிறோம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன். ஸோ தனியாக நீங்கள் மெக்கானிசம் ஆஃப் கோப்ரிசிபிடேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இந்த சர்ஃபேஸ் அப்சார்ப்ஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன், அக்ளூஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்லிடணும். அதுக்கப்புறம் இன்க்ளூஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும். இன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் impurities in the form of individual ions அல்லது molecules throughout the crystal. கிறிஸ்டல் முழுவதுமே ரேண்டமாக இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து அயான்ஸ் ஃபார்ம்லேயோ அல்லது மாலிகுல்ஸ் ஃபார்ம்லேயோ டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அல்லது இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா இன்க்ளூஷன். தி ரேண்டம் distribution of impurities in the form of ions or molecules. and the impurity ions ஆவோ molecules ஆவோ throughout the crystal ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் கிறிஸ்டல் முழுவதும். throughout the crystal. So the random distribution of impurities in the form of ions or molecules throughout the crystal is called
inclusion. ஸோ இது வந்து இன்க்ளூஷன் மெக்கானிசம். அடுத்து இந்த நாலாவது பார்த்தீங்கன்னா ஐசோமார்ஃபஸ் ரீப்ளேஸ்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரிசிப்டேட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி அயான்ஸ், பிரிசிப்டேட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூண்ட் அயனும் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டி அயனும் ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் அண்ட் ஷேப் இருக்கும். அப்போ இந்த பிரிசிப்டேட்டில் ஒரிஜினலாக வர வேண்டிய அயனுக்கு பதிலாக அந்த இம்ப்யூரிட்டி அயான் வந்து உட்காந்துக்கும். இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஐசோமார்ஃபஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். when the constituent ion of a precipitate is replaced by an impurity ion of similar size and shape. ஸோ ஒரே சைஸும் ஷேப் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டி அயான் ரீப்ளேஸ் பண்ணது எதை பிரிசிபிடேட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூண்ட் அயான். இம்ப்யூரிட்டி அயான் ஆஃப் சிமிலர் சைஸ் அண்ட் ஷேப் ஃப்ரம் சொல்யூஷனில் தான் அந்த இம்ப்யூரிட்டி அயான் இருக்குது. இட் இஸ் கால்டு ஐசோமார்ஃபஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஒரிஜினலாக வர வேண்டிய அயனை அதே சைஸு ஷேப் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டி அயன் ரீப்ளேஸ் பண்ணுது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா ஐசோமார்ஃபஸ் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த இம்ப்யூரிட்டி அயனை வந்து ஈஸியாக வாஷிங் மெத்தடில் ரிமூவ் பண்ண முடியாது. தி இம்ப்யூரிட்டி அயான் cannot be removed by washing. ஸோ வாஷ் பண்ணுற மெத்தேடு மூலமாக இந்த இம்ப்யூரிட்டி அயனை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ்டு பை வாஷிங் ஈஸிலி. ஸோ அப்போ இந்த ஐசோமார்ஃபஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தேடில் வர இம்ப்யூரிட்டி அயனை அவ்வளோ சீக்கிரமாக பிரிசிபிடேட்லேருந்து ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம முன்னாடியே தி offending ion, அந்த impurity ion தான். The offending ion must be removed from சொல்யூஷன்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். எப்போனா பிஃபோர் ப்ரிசிபிடேஷன், நம்ம ப்ரிசிபிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிமூவ் பண்ணிடணும். ஃப்ரம் சொல்யூஷன் பிஃபோர் precipitation. ஸோ அதை வந்து நம்ம ஏற்கனவே ரிமூவ் பண்ணியிருந்தோம்னா தான் ஈஸியாக இந்த ஐசோமார்ஃபஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். இன்னொரு மெத்தடில் இதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா another way of removing this impurity ion is dissolving the precipitate in another solvent and precipitating in a more favorable condition. அதாவது இந்த precipitate, இந்த ஐசோமார்ஃபஸ் அயான் இருக்குதுல்ல, அந்த அயனோட கொண்டு போய் ஒரு சால்வெண்ட்டில் கரைச்சிட்டு மோர் ஃபேவரபிள் கண்டிஷனில் ப்ரிசிபிடேட் பண்ணோம்னா அந்த ஐசோமார்ஃபஸ் அயான் அதில் இருக்காது. ஸோ another way of removing this impurity is dissolving the precipitate and reforming it
மறுபடியும் அந்த precipitate ஃபார்ம் பண்ணுறோம். Under more favorable conditions. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா precipitation of barium as barium sulfate. பேரியம் அயனை பேரியம் சல்ஃபேட்டாக precipitate பண்ணும்போது தி potassium ions in the solution may replace Ba+2 ions in the precipitate. ஸோ ப்ரிசிபிடேட்டில் இருக்கக்கூடிய Ba+2 ions பொட்டாசியம் அயன்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். என்ன காரணம்னா டியூ டு சேம் சைஸ், ரெண்டுக்கும் சேம் சைஸ் தான். அதாவது பொட்டாசியம் அயனோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1.33 ஆங்ஸ்ட்ராம். அதே மாதிரி பேரியம் அயனோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1.35 ஆங்ஸ்ட்ராம். ஸோ பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் இந்த K+ அயன் என்ன பண்ணும், பேரியம் அயன் இருக்கக்கூடிய இடத்துல போய் ஆக்குப்பை பண்ணிக்கும். இது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே ஐசோமார்பஸ் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஆஃப் contamination of precipitation பார்த்தீங்கன்னா post precipitation. ஸோ precipitation ஆனதுக்கப்புறம் இந்த contamination நடக்குது. ஸோ இதுக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா தி contamination of a precipitate by the deposition வீழ்வடிவு தான், by the deposition of impurities on the surface of ஃபஸ்ட்டு precipitate, அதாவது ப்ரைமரி precipitate. ஃபஸ்ட்டு அல்லது ப்ரைமரி, நம்ம எந்த precipitate எதிர்பார்க்குறோமோ அந்த precipitate மேலே. impurities on the surface of first or primary precipitate after its formation. அந்த ஃபஸ்ட்டு precipitate ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே போய் மறுபடியும் ஏதாவது ஒரு வேறு இம்ப்யூரிட்டி டெபாசிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா போஸ்ட் ப்ரிசிபிடேஷன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்பேரிங்லி சாலுபிள் சப்ஸ்டன்சஸ், அதாவது வாட்டரில் நல்லா கரையாத சப்ஸ்டன்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனில் மதர் லிக்வரில் அது சூப்பர் சேச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த காம்பவுண்ட்ஸ் தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமரி ப்ரிசிபிடேட் மேலே டெபாசிட் ஆகும். ஸோ நார்மலி sparingly soluble substances in the supersaturated condition forms post precipitation. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி சொன்னதுதான். when calcium is precipitated as calcium oxalate
from a solution ஒரு சொல்யூஷனில் கால்சியம் அயனை கால்சியம் ஆக்சலேட்டாக ப்ரிசிபிடேட் பண்ணுறோம். அந்த சொல்யூஷன் என்ன இருக்குன்னா from a solution containing Ca+2 and Mg+2 ions, magnesium oxalate causes post precipitation. அந்த மெக்னீஷியம் அயனும் ஆக்சலேட் கூட சேர்ந்து உங்களுக்கு போஸ்ட் ப்ரிசிபிடேஷனை ஃபார்ம் பண்ணும். இதில் இந்த ரெண்டு அயனுக்குமே காமனாக ஒரு அயன் இருக்கும் பாருங்கள். கால்சியமும் ஆக்சலேட் வச்சு இருக்கு ப்ரிசிபிடேட் ஆகும், மெக்னீஷியமும் மெக்னீஷியம் ஆக்சலேட்டாக தான் ப்ரிசிபிடேட் ஆகுது. தி பிரைமரி precipitate வந்து நமக்கு கால்சியம் ஆக்சலேட் தான். தி பிரைமரி precipitate and the impurity have a common ion. So இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா here oxalate ion. ஸோ இதுதான் வந்து போஸ்ட் ப்ரிசிபிடேஷன். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்சஸ் பிட்வீன் போஸ்ட் ப்ரிசிபிடேஷன் அண்ட் கோ ப்ரிசிபிடேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ இந்த டிஸ்கஸ் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாம் 5th யூனிட்டில் வருது. ஸோ ப்ரிசிபிடேஷனுங்கிற ஒரு டாப்பிக்லேயே அதை பற்றி கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம். ஸோ அப்போ அங்கே தனியாக நாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த போஸ்ட் ப்ரிசிபிடேஷன், கோ ப்ரிசிபிடேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் co-precipitation and post precipitation. ஸோ இந்த ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ போஸ்ட் ப்ரிசிபிடேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி precipitate மதர் லிக்விட் கூட ரொம்ப நேரம் கான்டாக்டில் இருந்துச்சுன்னா போஸ்ட் ப்ரிசிபிடேஷனால் வர கண்டாமினேஷன் அதிகமாகும். பட் கோ ப்ரிசிபிடேஷனால் வர கண்டாமினேஷன் குறையும். தி கண்டாமினேஷன் by post precipitation increases. போஸ்ட் ப்ரிசிபிடேஷனால் வரக்கூடிய கண்டாமினேஷன் increases எப்போ? when the primary precipitate is kept in contact with mother liquor, contact with the solution அல்லது மதர் லிக்கர் ஃபார் லாங் டைம். ஸோ ரொம்ப நேரம் இந்த ப்ரிசிபிடேட் மதர் லிக்கர் கூடயே கான்டாக்டில் இருந்துச்சுன்னா போஸ்ட் ப்ரிசிபிடேஷனால் வர கண்டாமினேஷன் அதிகமாகும். பட்டு கோ ப்ரிசிபிடேஷனால் வர கண்டாமினேஷன் டிக்ரீஸ் ஆகும். பட் கண்டாமினேஷன் பை co-precipitation decreases. ஸோ ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா ப்ரிசிபிடேட்டை மதர் லிக்விட் கூட கான்டாக்டில் இந்த இம்ப்யூரிட்டிஸ் அயான்ஸ் எல்லாம் சொல்யூஷனுக்குள்ளே போயிடும். கோ ப்ரிசிபிடேஷனில் வர கண்டாமினேஷன் குறைஞ்சிரும். பட் கண்டாமினேஷன் பை கோ ப்ரிசிபிடேஷன் டிக்ரீசஸ். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். அடுத்து இந்த சொல்யூஷனை வந்து அகிட்டேட் பண்ணிங்கன்னா, ஷேக் பண்ணிங்கன்னா contamination by post precipitation increases but contamination by co precipitation decreases. When the solution is agitated, shake பண்றீங்க அல்லது when the solution is shaked, mechanically shaked, when the solution is agitated
the contamination by post precipitation increases, whereas contamination by co-precipitation decreases. நீங்கள் சொல்யூஷன் அகிடேட் பண்ணுறதுனால கோப்ரிசிப்டேட்னால் வரக்கூடிய கண்டாமினேஷன் குறையுது. கண்டாமினேஷன் பை கோப்ரிசிபிட்டேஷன் decreases. போஸ்ட் ப்ரிசிபிட்டேஷன் கோப்ரிசிபிட்டேஷன் இந்த ரெண்டுலேயும் எதனால் வரக்கூடிய கண்டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிசிபிட்டேஷன் தான். இப்போ போஸ்ட் ப்ரிசிபிட்டேஷனால் வரக்கூடிய கண்டாமினேஷன் எப்போவுமே கோப்ரிசிபிட்டேஷனால் வர கண்டாமினேஷனை விட அதிகமாக தான் இருக்கும். இன் ஜென்ரல் the contamination by post precipitation is always greater than co-precipitation. ஸோ போஸ்ட் ப்ரிசிபிட்டேஷனால் வர கண்டாமினேஷன் தான் எப்பவுமே ரொம்ப அதிகமாக இருக்குது எதை விட கோப்ரிசிபிட்டேஷனால் வரக்கூடிய கண்டாமினேஷனை விட. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைஜஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் டைஜஷன் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா ப்ரிசிப்டேட் எந்த மதர் லிக்வர்லேருந்து ஃபார்ம் ஆச்சோ அந்த மதர் லிக்வர்லேயே ரொம்ப நேரம் வச்சுருப்போம். மதர் லிக்விட் கூடயே கான்டாக்டில் ரொம்ப நேரம் வச்சுருப்போம். நார்மலி 12 to 24 hours ஆர் சம்டைம் மதர் லிக்விட் கூட கான்டாக்டில் இருக்கும்போதே அந்த ப்ரிசிப்டேட்டை வார்ம் பண்ணுவோம். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன். ஸோ டைஜஷன் என்ன? எ ப்ராசஸ் in which the precipitate is allowed to stand for 12 to 24 hours at room temperature. ஸோ ரூம் டெம்பரேச்சர்லேயே 12 to 24 hours வச்சுருக்கோம். இன் மதர் லிக்கர். ஸோ எந்த சொல்யூஷன்லேருந்து அந்த ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆச்சோ அதே சொல்யூஷனில் 12 to 24 hours அந்த ப்ரிசிப்டேட்டை வச்சுருக்கோம். ஆர் warmed for some time in mother liquor. ஸோ அந்த ப்ரிசிப்டேட்டை மதர் லிக்கர்லேயே வச்சு கொஞ்சம் வார்ம் பண்ணுவோம், ஜென்டலாக ஹீட் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் என்னன்னா இஸ் கால்டு டைஜஷன். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் டைஜஷன். ஸோ இந்த டைஜஷன் மெயினாக எதுக்கு செய்கிறோன்னு பார்த்தோம்னா இந்த சொல்யூஷன் இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்டிகிள்ஸும் பிரைமரி ப்ரிசிப்டேட் ஃபார்ம் பண்ணக்கூடிய அத்தனை பார்ட்டிகிள்ஸும் ப்ரிசிப்டேட் பண்ணுறது தான். ஸோ தி பிரைமரி எய்ம் ஆஃப்
digestion is to obtain complete precipitation. In a form that can be filtered. ஸோ அதை ஃபில்டர் பண்ணுற அளவுக்கு பெரிய பார்ட்டிகிள் சைஸு இருக்கக்கூடிய ப்ரிசிபிடேட் கிடைக்கிறது. தட் கேன் பி ஃபில்டர்டு. ஸோ அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணும்போது அந்த ஃபில்டரிங் மீடியத்து வழியாக பாஸ் ஆகி போகாமல் ஃபில்டரிங் மீடியத்து மேலேயே டெபாசிட் ஆகிற மாதிரி லார்ஜ் சைஸ்டு பார்ட்டிகிள்ஸ் கிடைக்கணும். அது எப்போ நடக்கும்னா கம்ப்ளீட் ப்ரிசிபிடேஷன் வந்தால் தான் நடக்கும். ஸோ அந்த கம்ப்ளீட் ப்ரிசிபிடேஷனை கொண்டு வர்றது தான் டைஜஷனோட ப்ரைமரி எய்ம். சப்போஸ் இந்த ப்ரிசிபிடேட்டில் வெரி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம முதலே சொல்லியிருக்கோம் பார்ட்டிகிள் சைஸ் 0.01 மில்லிமீட்டர் விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக கரைஞ்சிடும். அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்னா சொல்யூஷனுக்குள்ளே போயிடும். அது மறுபடியும் அந்த லார்ஜர் பார்ட்டிகிள்ஸ் மேலே லார்ஜர் பார்ட்டிகிள்ஸ் கூட சேர்ந்து ப்ரிசிபிடேட் ஆகும். ஸோ டைஜஷன் ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா a very small particle passes into solution குள்ள போயிடும் and redeposited with லார்ஜர் பார்ட்டிகிள்ஸ். ஸோ அந்த பெரிய பார்ட்டிகிள் கூட சேர்ந்து இதுவும் டெபாசிட் ஆயிரும் டைஜஷன் ப்ராசஸில். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா தி கண்டாமினேஷன் பை கோ ப்ரிசிபிடேஷன் டிக்ரீஸ்டு. தி கண்டாமினேஷன் ஆஃப், ஸோ முன்னாடியே பார்த்தோம் இந்த ப்ரிசிபிடேட்டை வந்து மதர் லிக்விட் கூட லாங் டைம் வச்சுருந்தோம்னா என்ன ஆகுன்னு சொன்னோம், கோப்ரிசிபிடேஷனோட கண்டாமினேஷன் குறைன்னு சொல்லியிருக்கோம். தி கண்டாமினேஷன் பை கோப்ரிசிபிடேஷன் டிக்ரீசஸ். இந்த ப்ரிசிபிடேட் வந்து ரேப்பிடாக ஸ்பீடாக ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னு வைங்க, அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அதெல்லாம் திருப்பி ரீஅரேஞ்ச் ஆகி ரெகுலர் ஷேப்புக்கு வரும். அடுத்தது இர்ரெகுலராக இருக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா லார்ஜாக இருக்கும், அப்போ நிறைய அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அது திருப்பி ரீடெபாசிட் ஆகி ரெகுலராக கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிடும். ஸோ இது என்ன சொல்லலாம், அதை வந்து கொண்டு வரக்கு டைஜஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். when the crystals are formed rapidly in the precipitate. Precipitateல crystals ரொம்ப வேகமாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு வைங்க. When the crystals are formed in the precipitate rapidly, they are irregular. ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் irregular-ஆ இருக்கும். They have larger surface area. சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கும். டைஜஷனில் என்ன அது, இன் டைஜஷன் the crystals are formed slowly. அந்த லார்ஜர் கிறிஸ்டல்ஸே மறுபடியும் ரீஅரேஞ்ச் ஆகும். The crystals are formed slowly with regular size and shape. ஸோ ரெகுலராக அந்த கிறிஸ்டலில் என்ன சைஸ் ஷேப் வரணுமோ அந்த சைஸ் அண்ட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும்.
the surface area now decreased. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இப்போ என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. ரெகுலர் சைஸ் அண்ட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும்போது அந்த கிறிஸ்டலில் சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிருக்கும். அண்ட் ஹென்ஸ் absorption of impurities greatly reduced. ஸோ அந்த இம்பியூரிட்டி அப்சார்ப் ஆகிறது நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிருச்சுன்னா அப்சார்ப் பண்ணுறதுக்கு நிறைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்காது. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா இந்த டைஜஷன் எதுக்கு கொண்டு செய்கிறோம்னா, கண்டாமினேஷன் ஆஃப் தி ப்ரிசிப்டேட் பை கோப்ரிசிப்டேஷன் அதை குறைக்கணும். கோப்ரிசிப்டேஷனால் வர கண்டாமினேஷனை குறைக்கிறதுக்கும், அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற பார்ட்டிகிள்ஸ் வர மாதிரி ப்ரிசிப்டேட்டை கொண்டு வரக்கும் தான் இந்த டைஜஷனே பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா, இன் ஜென்ரல் contamination of precipitate by, so in general contamination of precipitate by co-precipitation is largely reduced. அதிக அளவில் குறைக்கப்படுது. by என்ன, டைஜஷன். ஸோ டைஜஷன் ப்ராசஸில் இந்த ப்ரிசிப்டேட்டு எவ்வளோ தூரத்துக்கு கோப்ரிசிப்டேஷனால் கண்டாமினேட் ஆகிருக்கோ அதோட அளவு குறைக்கப்படுது. கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகலை, அதோட அளவு தான் குறைக்கிறோம். மோரோவர் மேலும் இதில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், தி ப்ரிசிப்டேட் in a form which can be readily and easily filtered can be obtained. So ஈஸியாக ஃபில்டர் பண்ணுற மாதிரி, ரெடியாக ஃபில்டர் பண்ணுற மாதிரி ப்ரிசிப்டேட்டை இந்த ப்ராசஸில் நாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் என்னென்னா டைஜஷன். ஸோ டைஜஷன் அப்படின்னு என்னென்னு புரிஞ்சுருப்பீங்க. மதர் லிக்விடில் 12 to 24 hours இந்த ப்ரிசிப்டேட்டை கான்டாக்டில் வச்சுருக்கிறது, அல்லது மதர் லிக்விட் கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வார்ம் பண்ணுறது, இந்த ப்ராசஸ் பேர் தான் என்னென்னா டைஜஷன். இந்த டைஜஷனால் என்னெல்லாம் யூஸ்ன்னு பாருங்கள். டைஜஷனால் கம்ப்ளீட் ப்ரிசிபிடேஷன் நடக்கும். அப்புறம் இந்த கோப்ரிசிபிடேஷனால் வர கண்டாமினேஷனை குறைச்சிடலாம். சம்டைம்ஸ் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க, அது வந்து ஈஸியாக சொல்யூஷனுக்குள்ளே போகிற அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த சொல்யூஷனுக்குள்ளே ஈஸியாக போகிறதா இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் சொல்யூஷனில் போயிட்டு திருப்பி லார்ஜ் கிறிஸ்டல்ஸ் கூட சேர்ந்து டெபாசிட் ஆகிடும். அப்படி இல்லாமல் இந்த ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடிய ப்ரிசிப்டேட் எடுத்து நம்ம ப்ரிசிப்டேட் பண்ணோம்னா வாஷ் பண்ணும்போது அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் சொல்யூஷன்லேயே போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரிசிப்டேட்டை வந்து மதர் லிக்விடில் வைக்கும்போது ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் பாஸ் இன்டு சொல்யூஷனில் போயிட்டு திருப்பியும் லார்ஜ் கிறிஸ்டல்ஸ் கூட சேர்ந்து டெபாசிட் ஆகிடுது. ஸோ இந்த டைஜஷன் ப்ராசஸ்னால் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் வந்து லாஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது ப்ரிசிப்டேட் பார்ட்டிகிள் சைஸ் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ ஈஸிலி ஃபில்டரபிள் சைஸில் ப்ரிசிப்டேட் பார்ட்டிகிள்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடியது இந்த டைஜஷன் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் கண்டிஷன்ஸ் ஆஃப் ப்ரிசிப்டேஷன் அண்ட் ப்ரிசிப்டேஷன் ஃப்ரம் ஹோமோஜீனியஸ் மீடியம் பார்க்கலாம். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET,
subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.